ரோஜாக்கா, அவர் ஏதோ புரியாம பேசுறாரு, நீங்க விடுங்க. நீ நல்லவ மாதிரி நடிக்காதடி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன் புருஷனை பேச விட்டு வேடிக்கை பார்க்குற. பேசி முடிச்சதும் நல்லவ மாதிரி சரோசாக்கா அவர் ஏதோ புரியாம பேசுறாரு, அப்படி இப்படி கதை விடுற. அம்மா 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 அம்மா, இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நாங்க பார்த்துட்டோண்டி. ரோஜா பெரியம்மா, என்ன பெரியம்மா அதெல்லாம்? நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு இந்த ஊருக்கே தெரியும் பெரியம்மா. ஏன் பெரியம்மா அப்படி எல்லாம் பேசுறிய? விடுங்க பெரியம்மா, அவையதான் பேசுறாவல நீங்களுமா. பாவம்ல மல்லிகாக்கா, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட போய் சண்டைக்கு போயிருக்கேன். ஏன் பெரியம்மா நீங்க வேற சும்மா சும்மா இருங்க பெரியம்மா கிட்டே. பழவி யார் எடுத்தாலும் இப்ப கண்டுபிடிச்சாச்சுல, கிளை வலையோட வந்துடும். நீங்க ஏன் கவலைப்படுறியா? அருவி, உங்க அம்மா பேசாம இருக்க சொல்லுடி. நானே பெரிய மன உளைச்சல்ல இருக்கேன்டி. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுறா? தேவையில்லாம மல்லிகாக்கா ரூம்ல போய் பீரோவெல்லாம் தேடி அலசி ஆராய்ஞ்சு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இப்பதாண்டி அதை பத்தி உணர்ந்து பாக்குறேன். சே, மல்லிகாக்காவை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு வயிற்றுச்சலா இருக்கு. நாம பிள்ளைன்னு நினைக்கலாமா? அவங்க பிள்ளை மாதிரி என்னை பார்த்துக்குவாகடி. என்னை ஒரு வேலை பார்க்க விட மாட்டாங்க வீட்டில். சமையல்லேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து என்னோட ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு அவ்வளோத்தையும் மல்லிகாக்கா தாண்டி துவைப்பாக. அன்பு அப்படி என்ன கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. நேரத்துக்கு மாத்திரை போட்டியா, நேரத்துக்கு இந்த சாப்பாடு சாப்பிடு, ஹெல்த்தியாக சாப்பிடு, சாயங்காலம்னா பயிர் வகை அவிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி முட்டை டெய்லி கொடுத்துருவாங்க அவிச்சு. எனக்கு எவ்வளோ தெரியுமா கேர் பண்ணுவாங்க. அவளை போய் நம்ம இப்படி தப்பாக நினச்சிட்டோமே, அதை நினச்சி தாண்டி அன்பு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ இப்போ சொல்லக்கூடாது, முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்போ போய் பேசுற இல்ல? என்னங்க அருவி, இங்க எதுக்கு வந்து எல்லாரும் நிக்கிறீங்க? உனக்கு இங்க என்ன வேலை? வா போலாம் வீட்டுக்கு. ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அன்பு இருமா, நான் சொல்றேன். யார்கிட்டே பேச தயாரா இல்ல. எங்களோட பொருளை திருடுனவங்க கூட எல்லாம் நான் பேசுறதுக்கு தயாராவே இல்லை. டேய் வாய் முடுறா. என்ன வாய் மூடுறான்னு சொன்னேன். யாரா உன் பொருளை திருடினது? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கண்ணு முன்னாடி தெரியும்டா யார் திருடுனான்னு. வாயிலாம் பூச்சி என் பொண்டாட்டி. அவளை போய் இவ திருடுனதான் நீ ஊரே தப்படிச்சிருக்க. எவ்வளோ பெரிய ஆளா இருப்ப? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் யாரு திருடுனான்னு. தேவையில்லாம பேசாதீங்க. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறீங்களோ? யாரா நடிக்கிறது? யார் நடிக்கிறது? இல்ல யார் நடிக்கிறதுன்னு கேட்டேன். அருவி, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க, வீராய் பாட்டி தாங்க நம்ம வலையில திருடுனது. அன்பு கண்டுபிடிச்சிட்டா. ஏங்க அன்பு, சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. ஆமா, வீராய் பாட்டி தான் திருடுனது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை கொண்டு போய் கடையில கொடுத்து 3 பவுனுக்கு செயின் எடுத்துட்டு வந்துருச்சு அந்த கிழவி. இப்ப போய் மாத்திட்டு அது வலையில வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். கடைக்கு போயிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ஆள் அழுக்கு சண்டை போடாதீங்க. தேவையில்லாம மல்லிகாக்க மேல பழிய போட்டு அவங்க ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அன்பு நிஜமாவா? ஆமாங்க, நான் எங்க போய் சொல்ல போறேன்? ஏன் அருவி, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா ஆமா ஆமா, அவ சொல்றது எல்லாமே உண்மைதான். அவன் ஏன் போய் சொல்ல போறான்? அந்த கிழவிதான் எடுத்திருக்கு. கொஞ்ச நேரத்துல வந்துடும், உங்களுக்கே தெரிஞ்சிரும் பாருங்க. அட கடவுளே. அண்ணி ஐமுறா, யாரா உனக்கு அண்ணி? யார பத்திரா நீ அண்ணிங்கிற? என்னன்னு தெரியாம நடந்தது தானே, விடுனே. இது மாதிரி இனி நடக்காது. வாயை மூடிட்டு ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். இது மாதிரி நடக்காதா? ஏண்டா டேய், உன்னெல்லாம் நான் கஷ்டப்பட்டு தூக்கி வளர்த்தவன்டா. நான் மட்டும் இல்லை, என் பொண்டாட்டி அவளை அம்மா மாதிரி என்ன உன் அம்மாவை நீ தான் திருடுன்னு சொல்ல முடியுமா உன்னால? அது மாதிரி தானே என் பொண்டாட்டி உனக்கு அம்மா மாதிரி இருந்தா. அவளை போய் திருடின்னு சொல்லியிருக்கல்ல? நீ எவ்வளோ பெரிய ஆளா இருப்ப? அண்ணே, நான் தான் மன்னிப்பு கேட்குறேன் இல்லைன்னு. வாய்முறா. மன்னிப்பு? என்ன மன்னிப்பு? எல்லாம் பேசுனதெல்லாம் பேசிட்டு இப்போ மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாகிடுமா? அண்ணே, தெரியாம நடந்ததுன்னு நீ மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல கிருஷ்ணா, நடந்து முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஊர்ல பாதி பேருக்கு அருவியோட வலையில நான் தான் திருடுனேன்னு தெரிஞ்சு கிடக்கு. என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏதோ கெட்ட பேரு கெட்ட நேரம்ட்டு போக வேண்டியதான். விடு விடு, நீங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒன்றும் ஆக போறதில்ல. ஏங்க, பேசாம இருங்க. அருவியை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. நீ தான் கிருஷ்ணா அருவிட்ட சொல்லி இப்படிலாம் நடந்துக்க வச்சிருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாக்கா, இப்ப சொன்னீங்களே அதாக்கா கரெக்டு. தெரியும் அருவி, இது எல்லாம் ஓ தப்பு இல்லைன்னு. எல்லாமே கிருஷ்ணா தான்னு. அவருக்கு பதிலாகவும் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேக்கா. மாமா சாரி மாமா, இனிமே இது மாதிரி நடக்காது. என்னைக்கு என் மேல நீங்க சந்தேகப்பட்டீங்களோ அன்னைக்கு நீங்க யாரோ நான் யாரோன்னு ஆயிட்டேன். இனி நீங்க என்ன மாமா அக்கான்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. அக்கா, இப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா, எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு. ஏக்கா அப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அன்பு, அந்த பாட்டி இப்போ வந்துருமா? வந்துருக்கா, வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் பார்ப்போம்.
வளையல வாங்குச்சா இல்ல திருப்பி என் மேலதான் வந்து விழுகுதோ பழி தெரியல. அதெல்லாம் கவலையே படாதீங்கக்கா, கிளவியே இன்னைக்கு வாங்க வைக்கிறோம். டேய் முத்து சுப்பு அண்ணாச்சி வந்துட்டியலா? எப்ப சாமி மாதிரி வந்துட்டியா அண்ணாச்சி? ஆனா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? மீட்டிங்காவது அட்டன் பண்ண விடுதியலா? என்ன பாடுபடுத்திய போன் பண்ணி எந்த கிளவிடியாது யோ பாட்டியோ நீதானா அது? அண்ணாச்சி உங்க பாடம் மட்டும் சொல்றிய பத்தியலா? பொழுதுக்கு இந்த கடையில இந்த கிளவிட்ட நாங்க போடுறது எங்களுக்கு தானே தெரியும். என்ன பாடுபடுத்துது தெரியுமா? அண்ணாச்சி நீங்க வரலன்னா நாங்க அவ்வளவுதான் க்ளோஸ் இன்னைக்கு தெரியுமா? என்ன டார்ச்சர் பண்ணுது என்ன அன்னைக்கு ஆளுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி நேத்து ஏதோ வந்து வலையில கொடுத்துட்டு செயின் வாங்கிட்டு போச்சாமல இந்த கிளவி. ஆமல வளவிய கொடுத்துட்டு செயின் வாங்குச்சு 3 பவுனுக்கு. ஐயா சாமி வந்துட்டியலா? நல்லா இருப்பிய. பாட்டியோ என்ன பாட்டியோ நேத்து தானே வந்து வலையில கொடுத்துட்டு செயினை வாங்கிட்டு போனீங்க. இன்னைக்கு என்ன பாட்டி செயினை தூக்கியாந்துருக்கு? இதெல்லாம் நியாயமா? ஒரு நகை கடையில. ஐயா உங்ககிட்ட தானே வாங்கினேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த செயினை நான் ஒன்று கூட பண்ணலையா. பொட்டிக்குள்ளே வச்ச ஆக்கில் இருந்துச்சு. பொட்டிக்குள்ளே வச்ச ஆக்கில் இருந்துச்சா அப்படியே நான் தூக்கிட்டு வந்து கொடுக்குறேன் உங்ககிட்ட. எனக்கு அந்த வளவி வேணுமியா. அந்த வளவினால நான் உசுரோட கூட இருப்பனா இல்லை செத்து போயிடுவேனான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு கண்டம். தயவு செஞ்சு உங்களை கேட்குறேன், வளவியே கொடுங்க அந்த செயினை வச்சுக்கிட்டு. அந்த வளவி எல்லாம் இருக்குதான் தெரியல பாட்டியோ. வித்துருச்சுன்னா என்ன செய்ய? நல்ல மனசு பண்ணி போய் பாருங்க ஐயா, வித்திருக்காது. உன்ன மாதிரி ஒரு ஆல்டர் எல்லாம் வாங்கினா எங்கிட்டு விற்கும்? ஏலா நேத்து வாங்கி வச்சதுல போயிட்டு வளையல் இருக்கான்னு பார்த்து எடுத்துருவாள. ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் போல. சரிங்க என்னாச்சு? சாமி வளவி இருக்கணும், சாமி வளவி இருக்கணும், சாமி வளவி இருக்கணும், பிள்ளையாரை முருகாவே வளவி இருக்கணும். இல்ல என்னல பண்ற? இருள சூப்பு. பாட்டியோ அப்படி உட்காருங்க வரட்டும். உட்காந்து உட்காந்து காலெல்லாம் வலிக்குது சாமி. உட்காந்து உட்காந்து நம்மளால முடியல. கொடுத்து என்ன நான் பாட்டுக்கு போடுன்னு போயிடுவேன் சாமி. எனக்கு அங்கே நிறைய ஆளுவோ வெயிட்டிங்ல நடக்கு. இந்த மாதிரிலாம் நகையெல்லாம் யாருக்கும் மாத்தி தர மாட்டேன். உங்களுக்கு தான் முதல் தரவே தாரேன், பாத்துக்கோங்க. சரிங்க சாமி, நல்லா இருப்பி எனக்கு கொடுங்க. பாருங்க இந்த வளையலா. ஆமல கொண்டா. அப்பாடா பாட்டியோ கொண்டா செயின இந்தா. ஐயோ நல்லா இருப்ப சாமி. இனி எந்த தொந்தரவும் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ நல்லா இருக்கணும். கொண்டா வளையல, நான் பாட்டு போடுன்னு எடுத்துட்டு போயிடுறேன். இந்த தம்பி உன் செயின். ஏப்பா காலிலேருந்து உட்காந்து எனக்கு இடுப்பெலும்பு முதுகெலும்பெல்லாம் நொறுங்கி வச்சு. கடைக்கு வரவங்களுக்கெல்லாம் டீன்னு கொடுக்குறீல்ல, எனக்கு கொஞ்சம் தாயே ஆர்டர் பண்ணேன். நான் குடிச்சிட்டாவது போகிறேன். இடுப்பெலும்பெல்லாம் நொறுங்கி கிடக்கு தம்பி. எப்பா அண்ணாச்சி உன்னிட்டா தான் சொல்கிறேன். பாட்டியோ பெரிய மனுஷி சரி கேட்குறேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வழியில தாரேன். ஜூஸ் குடு, டீ குடு, என்ன நீ எனக்கு சம்பாரிச்சப்பா? செயினை மாற்றி எடுத்துட்டு போற. ஏதோ நான் யாருக்கும் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். ஏதோ பாவம் வந்தியல்னு கொடுக்க. இந்தாங்க இதில் வேற ஜூஸு. ஏலா சூப்பு போய் ஜூஸ் எடுத்தாந்து கொடுத்துட்டோம்ல. பாட்டியோ இருங்க உக்காருங்க அப்படிக்கா. ஏலா யாரா டீ ஜூஸ் கொண்டாங்களா? சரிங்க அண்ணாச்சி இந்த போறேன். இந்தா பிடி பாட்டியோ. கொண்டாப்பா கொண்டா. இங்க வரு. எங்க வீட்டு பாட்டி மட்டும் உன்ன மாதிரி யாராவது டார்ச்சர் பண்ணிச்சுக்கன்னு வை, கழுத்து எடுத்து நேரம் சாவடிச்சிருப்பேன். ஏம்மா ஏதோ உன்னைய கண்டு யார்ட்டும் ஊராட்டு பாட்டின்னு பேசாம இருக்கேன். நீ படுத்துன பாடி என்னைய புரிஞ்சுக்கோ. மேல உள்ள வந்த கோவம் இன்னும் குறையல பாத்துக்க. ஐயா சிவப்பு சட்டை உனக்கு எம்பிட்டு அழகா இருக்கு தெரியுமா? இப்படி சிவப்பு சட்டையை போட்டுட்டு நீ கோவப்படலாமா? போயாங்கிட்டு. இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை, நெசமா அழகாத்தான் இருக்கனா? ஆமாடா அழகாத்தாயா இருக்கிற. ஏயா அந்த கண்ணு உனக்கு அழகா இருக்கு. சிரிக்கலாம்ல? நிஜமா சொல்ற பாட்டியோ? சிரிப்பா வர்ற சிரிப்பா. சரி பாட்டியோ உனக்கு டபுள் காப்பி. வாடு சீக்கிரம் எடுத்தா. உனக்கு மர்மம்லாம் இருக்கா பாட்டியோ? அவ ஒரு கிறுக்கிப்பா, வளர்ந்து கிடப்பா. அவ இந்த கன்னடாவில் இருக்கிறா. வருவா லீவுக்கு வாரம்னு சொல்லியிருக்கா. அவ பேரு நெட்டச்சி, நான் வச்ச பேர். அவளுக்கு வேற பேர் சூப்பர் பேர் இருக்கு. பாட்டியோ உண்மையை சொல்லுங்க, இந்த வளையல் யாரோடது? அதை பத்தி நீ ஏன் கேக்குற? அது வேற விஷயம். பாட்டியோ உங்க வளையலா இது? அது ஒரு பெரிய கதை தம்பி, அதை ஏன் கேக்குற நீ? விடு பாத்துக்கலாம். ஏன் பாட்டியோ திருடி இது கொண்டு வந்தியா? அடிச்சு துரத்திய வளையல கொண்டாந்து யாரும் கேட்டாவளா? அப்படியா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியும் பாட்டியோ, தெரியும் விஷயம் என்னன்னு. பாட்டியோ இது என்ன டீ வேணா காப்பி வேணாட்டு இந்த ஓட்டம் ஓடுது? திருட்டு கிளவியா இருக்கும் போல. அளவுடைய வெளுத்தி துரத்தி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த வந்துருச்சு வீராய் பாட்டி. வீராய் கிழவி
உன்னெல்லாம் என் மாமியா மாதிரி பச்சுக்கிட்டேன். ஆ ஓ நீ வந்தீங்கன்னா நல்லது கெட்டது அது இதுன்னு உனக்கு எவ்வளவு நான் செய்வேன். கடைசியில் யா வீட்டில் திருட வந்திருக்க பத்தியா? எவ்வளோ பெரிய கேடியா இருந்திருக்க நீ. ஏமல்லையா கோச்சுக்கிற? நீயும் வீட்டுக்குள்ளே போயிட்டா. அங்கே அந்த வளைவு கிடந்துச்சு. சரி யார்கிட்ட இருக்கோ விட்டு தான் தெரியும். அறிவு விட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு செயின் வாங்குவோன்னு நினச்சோம்தா. ஆனால் கடைசியில் எப்படி வந்து முடியும்னு தெரியலையேதா. இப்பெல்லாம் உன்னை நல்லா நம்பிக்கையாக தானே நான் வீட்டுக்குள்ளே விட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரிலாம் மோசம் பண்ணாத சரியா? யார் வீட்டுக்கு போனாலும் கை கை வச்சுட்டு. ஏ கிளவி, உன்னால நாங்கள் குடும்பமே சின்ன பின்னாய் ஆயிருக்கோம் தெரியுமா? என் அண்ணனுக்கும் எனக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் சண்டையை மூட்டி விட்டா இல்ல? ஆ என்ன நினச்சிட்டு இருக்கா? உனக்குலாம் வயசு என்ன? உன் மகன் தான் கன்னடாவில் நல்லா சம்பாதிக்கிறான்ல, அவன் காசு அமுச்சு விட மாட்டானா? அதை வாங்கி நல்லா செலவு பண்ண மாட்டியா? அடுத்தோட்டு வலிவியை தூக்கிட்டு கண்ட இதெல்லாம் பண்ணிட்டு திரியிற நீ. உனக்கெல்லாம் துமுறு. ஏலா மயிலு திட்டாதலா. என்னமோ தெரியாதனமா வயசானிகளையும் பண்ணி தொலைச்சிட்டு எத்த அருவி நல்லா இருப்பேன். இந்த வளவி இந்த வளவியை நான் கடையில் வாங்கப்பட்டபடி எனக்கு தானே தெரியும். ஏ வீராய் பாட்டி, இனிமே யார் வீட்டுக்கு நீ போனீங்கனாலும் கொஞ்சம் உஷாராயிருவாங்க. எதுக்கு உனக்கு இந்த கெட்ட பேரு? இனிமேலாம் திருடாம இரு. திருடுனதுனால கையை கழுவுமா பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவாங்க. மாட்டிட்ட பத்தியா? ஆமாடி நல்லா மாட்டிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலாம். சரி சரி இந்தாங்கப்பா உங்க வளவி. நீங்களாச்சும் உங்க வளவியாச்சும் ஆளை விடுங்க. வளவியை வாங்கிக்கத்தா.